5 ரிசர்ச்சர்ஸ் ஒரு காஸ்மிக் ஸ்டாமை பத்தின ரிசர்ச்க்காக ஸ்பேஸுக்கு போறாங்க. ஆனா, அவங்க எதிர்பார்க்காத தருணத்துல, எதிர்பார்க்காத விதத்துல அந்த காஸ்மிக் ஸ்டார்ம் அவங்க 5 பேரையுமே தாக்குது. அப்படி தாக்குனதுக்கு அப்புறம் அவங்க டிஎன்ஏல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அவங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த 5 பேர்ல ஒருத்தர் இதை எப்படியாவது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு யோசிக்கிறாரு. இன்னொரு சில பேர் பாத்தீங்கன்னா இது எப்படி ஆச்சுன்னு சொல்லி குழம்பி போறாங்க. இன்னொருத்தர் இதை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா கடைசியா இருக்கிற ஒருத்தர் இதை யூஸ் பண்ணி மத்தவங்களை எப்படி ஆளலாம்னு யோசிக்கிறாரு. இந்த காஸ்மிக் ஸ்டார்ம்னால இந்த 5 பேருக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? இந்த 5 பேரோட அந்த மென்டாலிட்டினால இந்த உலகத்துக்கு ஏற்படுற விளைவு என்னன்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் ஃபேண்டாஸ்டிக் 4. டாக்டர் ரீட் ரிச்சர்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மைண்ட்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அவர் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் பென், இவங்க 2 பேருமே அவங்க கிட்ட போதுமான காசு இல்ல அவங்களுடைய சயின்டிபிக் ரிசர்ச்காக அப்படின்றதுனால இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாது. பெரிய மல்டி மில்லியனர் கம்பெனியோட ஓனர், சிஇஓ டாக்டர் விக்டர் வான் டூம். ஸோ இவரும் ஒரு டாக்டர், ஒரு ரிசர்ச்சர் தான். ஸோ என்ன ரிசர்ச்காக வந்து இவங்க ஹெல்ப் கேட்டு போறாங்க அப்படின்னா, இந்த காஸ்மிக் ஸ்டார்ம் ஒன்று உருவாக போகுது இன்னும் ஒரு 6 நாள்ல. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த காஸ்மிக் ஸ்டார்ம்னால தான் இங்க இருக்க பல உயிரினங்கள் இல்ல எல்லா உயிரினங்களுமே வந்து உருவாச்சு அப்படின்றது டாக்டர் ரிச்சர்ட் ரீடோட ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ இன்னும் ஒரு 6 நாள்ல நடக்க போற அதே மாதிரியான ஒரு காஸ்மிக் ஸ்டார்மை ஸ்பேஸ்ல போய் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய உயிரினங்களுக்கு வந்து உதவ முடியும். அண்ட் மக்களுக்கு, மனுஷங்களுக்கு அவங்களுடைய ஆயுள் காலத்தை வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படின்றது தான் இவருடைய கண்டுபிடிப்பு. ஆனா விக்டர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து ஒத்து வராது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கலைச்சு விட பாக்குறாரு. ஆனா ரீடுக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை விக்டர் மட்டும் தான். பினான்சியல் ஹெல்ப் மட்டும் இல்ல, விக்டர் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப்போடைய அந்த ஷீல்ட், அதுதான் அந்த ஸ்டார்ம்ல இருந்து ரிசர்ச்சுக்கு போற இவங்களையும் காப்பாத்துன்றது ரிச்சர்ட் ரீடோட நம்பிக்கை. ஸோ அதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் விக்டர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறாரு. சரி பரவாயில்ல, போனா போகுது. ஆனா 75% அந்த லாபம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட கம்பெனி தான் போகணும்னு சொல்றாரு. அண்ட் அதை வச்சு தன் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வராரு. வழி இல்லாம ரிச்சர்ட் பென் ஒத்துக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ நடுவில் இன்னொருத்தவங்க வராங்க, சூ ஸ்டார்ம். ஸோ இவங்களுக்கும் ரிச்சர்ட் ரீடுக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் போயிருந்திருக்கு. அண்ட் இப்போ 2 பேர் வந்து பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. சூ ஸ்டார்மை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரிச்சர்ட் ரீடுக்கு பயங்கர கஷ்டமாகுது, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் ஆகுது. பட் சூ ஸ்டார்ம் தான் விக்டர் கம்பெனியோட டைரக்டர் ஆஃப் ஜெனடிக் ரிசர்ச். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சூ ஸ்டார்ம் மேல ஒரு லவ்வும் இருக்குது விக்டருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே டீல் சக்சஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த ஸ்பேஸ் ஷிப்பை நானே ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி பென் சொல்றாரு. பட் இல்ல எங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு பைலட் இருக்காரு, என்னோட தம்பியை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூ ஸ்டார்ம் கேட்க, அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா, நம்மளுடைய ஹியூமன் டார்ச், அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளே பாய். எந்த அளவுக்கு அப்படின்னா, இவர் பைக்ல போயிட்டு இருக்க போவே பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கு கிஸ் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பிளே பாய். அண்ட் இது நம்ம பென்னுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்து இவங்க 2 பேருக்குமே வந்து முதல்ல தான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே அந்த ரிசர்ச்சுக்கு, ஸ்பேஸுக்கு போறதுக்காக தயாராகிறாங்க. அண்ட் விக்டர் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த காஸ்மிக் ஸ்டார்ம்னால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு அப்படின்னா, எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெஸ் ரியாக்ட் ஆகி போட்டிருக்க மனுஷங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஸ்பேஸுக்கு போறாங்க விக்டோரிய ஸ்பேஸ் ஷிப்ல. அண்ட் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த காஸ்மிக் ஸ்டார்மும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ரீட் ரிச்சர்ட் அந்த காஸ்மிக் ஸ்டார்மை பத்தின ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா வராரு. அந்த காஸ்மிக் ஸ்டார்மை பத்தின ரீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு வெளியே ஒரு ஆள் போகணும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பென் அந்த சூட் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி வெளியே போறாரு. இன்னொரு பக்கம் விக்டர் இந்த ஸ்பேஸ்லயே நம்ம சூ ஸ்டார்முக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூ ஸ்டார்மை தனியா கூட்டிட்டு போயிட்டு ரிங் எல்லாம் எடுத்து ப்ரொபோஸ் பண்ற அந்த நிலைமையில இன்னொரு பக்கம் நம்ம ரீட் ரிச்சர்ட் போட்ட கால்குலேஷன் தப்பாகுது. என்ன அப்படின்னா 7 hours இந்த காஸ்மிக் ஸ்டார்ம் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் நெருங்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு 9 minutesலயே வந்து அது பக்கத்துல வந்துடுற மாதிரி எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது. உடனே இந்த பிளான் அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரீட் சொல்றாரு. ஆனா விக்டர் இல்ல ஜஸ்ட் அந்த ஷீல்டை மட்டும் க்ளோஸ் பண்ணு, அது நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடும், திரும்பலாம் கீழே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா கோடியா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது விக்டர் தானே, அவருக்கு காசு தான் முக்கியம். வெளியே இருக்க பென் ஸ்பேஸ் ஷிப்ல எப்படியாவது உள்ளர வந்துடணும்னு முயற்சி பண்றாரு. ஸோ இவங்களோட பிளான் பென் உள்ளர வந்த அடுத்த செகண்ட் அந்த ஷீல்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க க்ளோஸ் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு பார்ட் ஆஃப் அந்த காஸ்மிக் ரே உள்ளர வருது, இவங்க எல்லாரையுமே தாக்குது. அப்படி தாக்குறதுல எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட பாடி லெவல்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்றது அவங்களால வந்து உணர முடியுது. இவங்க எல்லாருக்குமே உடல் லெவல்ல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, நம்ம விக்டருக்கு ஃபினான்ஷியல் லெவல்ல பாதிப்பு ஏற்படுது. இந்த ரிசர்ச் மூலமா தன்னோட கம்பெனியோட ஸ்டாக்ஸை பயங்கரமா அதிகப்படுத்தலாம்னு நினைச்சார் இல்லையா, இப்போ அந்த மிஷன் தோத்து போச்சு. ஸோ இவரோட ஸ்டாக்ஸை விற்கவே முடியல. இவரோட கம்பெனியை நம்பி இருந்த இவருக்கும் மேல இருக்கிற அந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு வீக் தான் டைம், அதுக்குள்ள இதை எப்படியாவது திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் டைம் கொடுத்துட்டு போறாங்க. ஸோ விக்டரை தவிர மீதி இருக்கிற 4 பேருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ரீட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம இந்த ஹியூமன் டார்ச் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு, அவர் அடங்க மாட்டேங்கிறாரு. உள்ளார இருக்க சொன்னா இல்ல நான் வெளியே தான் போவேன், ஐஸ் ஸ்கேட்டிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெளியே போறாரு. அப்படி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றப்போ அவரோட உடம்பு முழுக்க நெருப்பு பத்தி எரியுது. ஆனா அவருக்கு ஒன்றும் ஆகல.
ஸோ இவரோட உடம்புல நெருப்பு வர ஆரம்பிக்குது. இதுதான் முதல் மாற்றம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க போய் இன்னொரு பக்கம் பென் அவருக்கு நம்ம சூ ஸ்டாம் அண்ட் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இவங்க எப்படியாவது திரும்ப சேர்த்து வச்சா நல்லா இருக்குமே, இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் இருந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க்காக சூ ஸ்டாம் அண்ட் ரீட் ரிச்சர்ட் இவங்க 2 பேருமே வந்து கூட்டிட்டு பென் போறாரு. பயங்கரமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கதைகள் எல்லாத்தையுமே பேசுறாங்க. பட் அந்த டைம்ல பென்னுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. சரி சாப்பாடு ஒத்துக்கல போல, சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ அந்த சமயத்துல நம்ம ரீட் அண்ட் சூ ஸ்டாம் தனியா இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு ஆக்வர்டான மொமெண்ட் ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம ரீட் ரொம்ப நல்லவரா என்ன சொல்றாரு, நீயும் விக்டரும் இப்போ சேர்த்திருக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம சூ ஸ்டாம் கோவப்படுறாங்க. இப்போ கூட உனக்கு என்னோட ஃபீல் என்னன்றது புரியல, நான் இப்போ என்ன நினைக்கிறது கூட உனக்கு தெரியல, எல்லாத்தையுமே உனக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல சொன்னா மட்டும் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்றப்போ அவங்க இன்விசிபிள் ஆகுறாங்க. இன்விசிபிள் ஆனது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே பயந்து போய் பக்கத்துல இருக்க பாட்டில தட்டி விடுறாங்க. அந்த பாட்டில பிடிக்கிறதுக்காக நம்ம ரீட் ரிச்சர்ட் கையை நீட்டுறாரு. கை இருக்கிறத விட பயங்கரமா நீண்டு போய் அந்த பாட்டில பிடிக்குது. ஸோ இது 2வது அண்ட் 3வது சேஞ்ச். இவங்க 3 பேருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா 4வதா இருக்கிற நம்ம பென்னுக்கு எதாவது நடக்கணும்ல. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தூங்க போயிருந்தார் இல்லையா. ஆனா அது வந்து சாதாரண உடம்பு வலி கிடையாது. ஏதோ பயங்கரமா வந்து உடம்பெல்லாம் ஹீட் ஆகுது, வெயிட் அதிகமாகுது, அவர் படுத்திருந்த கட்டிலே உடையுது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்க செவுரை உடைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு திங் வெளியே ஓடுற மாதிரி இருக்குது. அந்த திங் வேற யாரும் கிடையாது, பென்னு தான். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ராக் ஒரு பாறை மாதிரி ஆகுறாரு. டைரக்டா அவர் போயிட்டு தன்னுடைய ஒய்ஃபுக்கு தான் கால் பண்றாரு. ஆனா அவருடைய ஒய்ஃப் அவரை பார்த்த உடனே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இங்கேருந்து பயந்து ஓடிடுறாங்க. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ இதனால டிப்ரெஷன் ஆகி ஒரு பிரிட்ஜ் மேலே போய் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு ஆள் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வரான். அவன் நம்ம பெண்ணை பார்த்து பயந்து போய் அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே விழ. ஸோ அந்த மனுஷன் காப்பாற்றுறதுக்கு பெண் ட்ரை பண்ணுறப்போ அந்த ட்ரக்கு பிரேக் அடிக்க, அந்த ட்ரக்கை பார்த்து பின்னாடி இருக்க காரு எல்லாமே வந்து பிரேக் அடிக்குது. ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய கலைபுரம் ஆகுது. பெண் எங்க அப்படி சொல்லி தேடிக்கிட்டு மீதி இருக்கிற 3 டீம் மெம்பர்ஸும் வராங்க. அவங்க பிளஸ் பென் எல்லாருமே சேர்ந்து அங்க நடந்த கலையபுரத்துல இருந்து அங்க இருக்க மக்கள் யாருக்குமே வந்து எந்த விதமான சேதாரமும் இல்லாம காப்பாத்துறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரஸ் சும்மா இருப்பாங்களா? சாதாரண நியூஸ்னாலே வந்து பயங்கரமா தீயா பரப்புவாங்க. தீ பறக்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குது, சும்மா இருப்பாங்களா? சோ எல்லா டிவி எல்லா நியூஸ்லயுமே இவங்க 4 பேர் தான் வந்து இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக் 4 அப்படின்ற பேரையும் வைக்கிறாங்க. இதை வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கு. பட் நம்ம விக்டருக்கு மேல இருக்க அந்த போர்டு மெம்பர்ஸ் டைம் கொடுத்தாங்களே அந்த ஒரு வாரம், அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா? சோ இந்த போர்டு ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி நிறைய பணத்தை இழந்தாச்சு, இதுக்கு மேலே இழக்க முடியாது, ஸோ இந்த டீலை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4 அவங்க நம்ம ரீடோடைய பழைய இடத்துக்கு போறாங்க. அங்க அது ஒரு சாதாரண இடமே கிடையாதுங்க. ஒரு மினி நாசாவே வச்சு நடத்திட்டு இருக்காரு நம்ம ரீட். ஸோ அங்க வந்து இந்த 4 பேருக்கும் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது அதை வந்து ரிசர்ச் பண்ணலாம், அதை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பழைய நிலைமைக்கு மாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றதுக்காக போறாங்க. அந்த இடத்துல நம்ம விக்டர் வராரு. வந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா கோவப்படுறாரு. ரீட் உன்னாலதான் இங்க எல்லாமே தப்பா போச்சு, மரியாதையா இங்க இருக்கிற எல்லாத்தையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஸோ நம்ம ரீட் அவருடைய ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம பென்னுக்கு வெளியே மட்டும் ராக் சாலிடா ஆகல, உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே சாலிடா இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹியூமன் டார்ச் ஜானி அவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சூரியனுடைய வெப்பம் அந்த அளவுக்கு நெருப்பு அவரால் வந்து தன்னோட உடம்புல வந்து உருவாக்க முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம சூ ஸ்டாம் இன்விசிபிள் ஆகிறது மட்டும் கிடையாது, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்த முடியுது. அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா நம்ம விக்டர் அவர் தானே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. அவருக்கு அந்த நெத்தியில இடது புறத்துல ஒரு சின்னதா ஒரு தழும்பு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது சாதாரண தழும்பு கிடையாது, எல்லாமே மெட்டலா மாறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தன்னோட கையில காலில் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெட்டலா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட செக்அப்புக்கு போறாரு. அங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு மெட்டல் அலாய் மாதிரி தெரியுது, ஆனா என்னன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை நான் வந்து வெளியே இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு சொல்றப்போ அந்த டாக்டரையே கொண்டுறாரு ஜஸ்ட் ஒரே ஒரு அடியில. அண்ட் நம்ம ரீட் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாரு. நம்ம ஸ்பேஸுக்கு போனப்போ எப்படி அந்த காஸ்மிக் ரே வந்து எல்லாரையும் தாக்குச்சோம், அந்த காஸ்மிக் ஸ்டாம் எல்லாத்தையும் தாக்குச்சோம், அதே மாதிரி ஒரு ஸ்டாமை இங்க ரீக்ரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த காஸ்மிக் ஸ்டாம்னால ஏற்பட்ட வேவ்ஸ் மாதிரி இங்க ரிவர்ஸ்ல நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னா நம்மளோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகும், நம்மளோட நார்மல் மனுஷங்களா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும்னு சொல்றப்போ பென் பயங்கரமா கோவப்படுறாரு. நான் மட்டும் தான் இங்க மான்ஸ்டர் ஃபார்ம்ல இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம விக்டருடைய சாம்ராஜ்யமே அவரோட கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்ல அவருடைய ஐபிஓஸோட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க தற்செயலா வந்து ஒரு பவர் சாக்கெட் கிட்ட தன்னோட கையை கொண்டு போறப்போ அதுல இருக்க கரண்ட், அதுல இருக்க பவர் எல்லாமே இவரோட கையில பட்டு இவருக்கு ஷாக் அடிக்கல, அது எல்லாத்தையுமே இவரோட கையை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதை பார்த்து அவரோட பவரை இன்னும் தெரிஞ்சுக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவர் சாக்கெட்ல இருக்க பவரை இன்னும் அப்சர்வ் பண்றாரு. பண்ணிக்கிட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டா போறது அந்த போர்டு மெம்பருடைய தலைவர், இது உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு, இதுல இருந்து நாங்க டீலை க்ளோஸ் பண்றோம்னு சொன்னார் இல்லையா, அவரோட நெஞ்சில ஒரே ஒரு ஓட்டை, ஆள் அங்கேயே காலி. அண்ட் இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாம நம்மளுடைய ஹியூமன் டார்ச் வழக்கம் போல அவருடைய வேலையை காட்டுறாரு.
அவரால் இந்த ரிசர்ச் வரைக்கும் இந்த நம்ம ரீடோட ரிசர்ச் சென்டருக்குள்ளலாம் உட்கார முடியல. வெளியே போறாரு. அந்த ஃப்ரீ ஸ்டைல் பைக் ரேசிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு போறாரு. அங்க தன்னோட திறமையை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அங்க திரும்பவும் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. மீடியா எல்லாமே இவரை கவர் பண்ணுது. அண்ட் கவர் பண்றப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து கிண்டல் பண்ணி அவருடைய பாணியிலே வந்து பேசுறாரு. எல்லாருக்குமே ஒரு பேர் ஒன்று வைக்கிறாரு. அண்ட் நம்ம பெண்ணுக்கு திங் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து அந்த 3 பேருக்குமே வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த இடத்த நோக்கி போறாங்க. ஜானி ஸ்டாமை பார்க்குறாங்க. அண்ட் நம்ம பென்னுக்கு பயங்கரமா கோவம் வருது. நம்ம ஹியூமன் டார்ச் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. 2 பேருக்கும் வந்து கை கலப்பாவது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இது அகைன் எல்லா நியூஸ்லயும் வருது. கோவமான நம்மளோட பெண்ணை தனியா ஒரு பாருக்கு போறாரு. அங்க போய் அட்லீஸ்ட் கொஞ்சம் சரக்கு அடிச்சாவது நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அங்க போயிட்டு சரக்கு இருக்கிற அந்த கிளாஸ் கப் எடுத்தா கூட அந்த கிளாஸ் ஈஸியா நொறுக்கி போயிடுது. அந்த அளவுக்கு இவர் வந்து ராக் சாலிடா இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வராங்க. இவங்களோட நேம் வந்து அலிஷியா. இவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க பென் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்ன மாதிரி சாலிடா ராக் சாலிடா இருக்கிறது, யூனிக்கா இருக்கிறது, டிஃப்ரெண்டா இருக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு கூட தான் கண்ணு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இரு. இப்போ நீ குடிக்கிற சரக்குக்கு நான் காசு பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ இப்படி ஒரு குழப்பமான மைண்ட் செட்ல இருக்க பென்னை எப்படியாவது வந்து இந்த டீம்ல இருந்து எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு விக்டர் பிளான் பண்றாரு. ரீட் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் கரெக்டா தான் பண்ணுவான். எக்ஸப்ட் அந்த காஸ்மிக் ஸ்டார்ம் விஷயத்துல ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு. ஆனா உங்க எல்லாத்தையும் திரும்ப பழைய நிலைமைக்கு மாத்துறேன்னு சொல்லியிருந்தான்ல, அதுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது. மேபி சூஸ்டாம் கூட அவன் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறான். பட் நீ என்ன நம்பி வந்த அப்படின்னா உன்னை நான் திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குழம்பி இருந்த பென்னை இன்னும் பயங்கரமா குழப்பி விட்டு போறான் விக்டர். பட் விக்டர் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரீட் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறாரு. ரிசர்ச் பண்றாரு. எப்படியாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கால்குலேஷனையும் வந்து போட்டு பாக்குறாரு. அதுல அசந்து போய் தூங்கிடுறாரு. உனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ்டாம் அவர் வந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க, யாரு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்ற ஒரு அழகான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்கிறாங்க. 2 பேரும் பயங்கர ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே திரும்பவும் அந்த ரிசர்ச் சென்டருக்கு வராங்க. வர்றப்போ அங்க பெண் இருக்காரு. ஸோ நம்ம விக்டர் சொன்னது இப்போ பெண்ணோட கண்ணுக்கு அப்படியே கரெக்டா தெரியுது. ஸோ அங்க நம்ம ரீடையே அடிக்கிறதுக்கு பென் ரெடி ஆகுறாரு. 2 பேருக்கும் கை கலப்பு ஆகுது. எப்படியோ வந்து பெண்ணை கட்டுப்படுத்தி அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சு வச்சிடறாங்க. பட் பென் என்ன சொல்றாருன்னா, திரும்ப நான் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி பென் போற வழியில நம்ம ஹியூமன் டாச் அந்த திங் மாதிரியே ஒரு சின்ன ஒரு பொம்மையை ரெடி பண்ணி கொடுத்து திரும்பவும் ஃபன் பண்ணலாம், காமெடி பண்ணலாம்னு வர்றப்போ அந்த பொம்மையை உடைச்சு ஹியூமன் டாச்சும் ஒரு அடிச்சு தள்ளி விட்டு போயிடுறாரு. ஸோ இதனால ஹியூமன் டாச்சும் கடுப்பாகிறாரு. அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களுடைய அக்கா நம்ம சூஸ்டாம் வராங்க. நான் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், உனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ நீ வாழ்ந்துக்கோ, நான் இங்கே வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. ஸோ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரா இந்த டீம் இப்போ 2 பேரா மாதிரி இருக்குது. இந்த சொல்யூஷனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா பெர்ஃபெக்டா அப்படின்றது எனக்கு தெரியல. அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன நானே இந்த மிஷினை டெஸ்ட் பண்ணிக்கணும்னு ரீட் முடிவு பண்றாரு. அந்த மிஷினுக்குள்ள போறாரு. வெளியே சக்சஸ்ஃபுல்லா வந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா ஆல்ரெடி இருந்ததை விட ரொம்ப மோசமா இன்னும் பயங்கர எலாஸ்டிக் ஆகி வெளியே வராரு. ஸோ போதுமான அளவுக்கு பவர் இல்லை அப்படின்றது வந்து ரீட் உணர்றாரு. அதை வெளியவும் சொல்றாரு. இதை அங்க இருக்க கேமராஸ் மூலமா விக்டர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரு அந்த பவரை கொடுக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஸோ நம்ம ரீட் அண்ட் சூஸ்டாம தூங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பென்னை அந்த ரிசர்ச் சென்டருக்கு நம்ம விக்டர் கூப்பிடுறாரு. நான் உன்னை திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாத்துறேன், அந்த மிஷின்குள்ள போன்னு சொல்லிட்டு அந்த தேவைப்படுற அந்த எக்ஸ்ட்ரா பவரை இவர் மூலமா அந்த மிஷின்ல செலுத்துறாரு. இவர் அவர் நல்லவரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால ஏற்படுற அந்த மிஷினால ஏற்படுற எக்ஸ்ட்ரா பவர்ஸ், வெளிப்படுற பவர்ஸ் எல்லாத்தையுமே இவர் எடுத்துக்கிறாரு. ஒரு பக்கம் பென்னு அந்த திங்ல இருந்து நார்மலா மனுஷனா மாறுறாரு. அண்ட் அவர் எதிர்க்கிறதுக்கு திங் அப்படின்ற சூப்பர் பவர் இருக்க ஒரு ஆள் இங்க இல்ல. ஸோ அங்க இருக்கிற நார்மல் மனுஷனான பென்னை அடிச்சு விளாசுறாரு. அண்ட் இதை தடுக்கிறதுக்காக அந்த ரீட் அவரையும் வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. நம்ம ரீடால எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் அவர் இப்பதான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த எலாஸ்டிக் திங்ல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரால் முடியல. ரீட அங்க இருந்து தூக்கிட்டு போறாரு நம்மளோட விக்டர். ரீட அங்க இருந்து கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம அவரை பயங்கர லோ டெம்பரேச்சர்ல பயங்கரமா கூல் பண்றாரு. ஸோ ரப்பரை எக்ஸ்ட்ராவா கூல் பண்ணா என்ன ஆகும், அது அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடும், அப்படியே கட்டி ஆயிடும். இவர் ரீடுக்கு மட்டும் ஒரு பிளான் வச்சுல, மீதி 3 பேருக்குமே பிளான் வச்சிருக்காரு. இவருடைய பில்டிங்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட் லான்ச்சரை எய்ம் பண்ணி அந்த பில்டிங், அதாவது பழைய ரீட் ரிச்சரோட பில்டிங் எய்ம் பண்றாரு. அங்க அந்த 3 பேர் இருக்காங்க. இதை எப்படியாவது டிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானி ஹியூமன் டாச்சா மாறுறாரு. அங்க இருந்து பறந்து போறாரு. அந்த ராக்கெட் அவரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குது. எப்படியோ ஒரு சரக்கு கப்பல் மேல ஃபுல்லா நெருப்பு பரவ விட்டுட்டு அந்த ராக்கெட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ராக்கெட்டை அங்கேயே வெடிக்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரீடை காப்பாற்றுறதுக்காக சூஸ்டாம் வராங்க. பட் சூஸ்டாம் தனி ஆளால நம்மளுடைய விக்டரை வந்து தடுக்கவே முடியல. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ பென் எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போதான் அந்த மிஷினை திரும்ப பாக்குறாரு. ரீடிச்சர் உருவாக்குற மிஷின்குள்ள இவர் திரும்பவும் போறாரு. திரும்பவும் திங்கா மாறுறாரு. அண்ட் விக்டர் இருக்க அந்த பில்டிங்க்கு வராரு. சொல்லவே வேணாம், பயங்கரமா கைகலப்பு ஏற்படுது. அந்த பில்டிங் வந்து எல்லாருமே கீழே விழுறாங்க. அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹியூமன் டாச்சும் வராரு. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் திரும்ப ஒன்னா சேர்றாங்க. ஆப்போசிட்ல நம்ம விக்டர் இல்ல டாக்டர் டூம். அவரு சுத்தி இருக்க பில்டிங்ஸ்ல இருந்து அந்த எலக்ட்ரிக் பவர் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்றாரு. பயங்கரமான ஒரு
சக்தி வாய்ந்த ஒரு ஆளா மாறுறாரு. ஸோ இவரை கண்டிப்பா தனியால தடுக்க முடியாது. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மெட்டல எவ்வளவு சீக்கிரமா பயங்கரமா ஹீட் பண்ணி அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா அதை வந்து பயங்கரமா கூல் பண்ணா அந்த மெட்டல் பயங்கரமா சாலிட் ஆயிடும், அப்படியே ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அதை தான் இவங்க ட்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் ஹியூமன் டார்ச் டாக்டர் ரூமுக்கு சுத்தி சுத்தி ஒரு நெருப்பு வளையத்தை ஏற்படுத்துறாரு. அந்த நெருப்பு வளையத்தை ஒரு மிகப்பெரிய நெருப்பு சூறாவளி மாதிரி டாக்டர் ரூமுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிற வேலையை நம்ம சூஸ்டாம் பண்றாங்க. அண்ட் இந்த நெருப்புனால பயங்கரமா ஹாட் ஆகுறாரு நம்ம டாக்டர் டூம். அண்ட் அதை உடனே கூல் பண்ணுமா இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம பென் பண்றாரு. அங்க இருக்கிற அந்த வாட்டர் பைப்பை உடைச்சு அந்த பைப்ல இருந்து வர தண்ணியை நம்ம ரீட் மூலமா டிஃப்ளெக்ட் பண்ணி டாக்டர் டூம் மேல செலுத்துறாங்க. அவரு பயங்கரமா கூல் ஆகுறாரு, கட்டி ஆகுறாரு, அப்படியே ஸ்டக் ஆகி ஸ்டாச்சு ஆயிடுறாரு. ஸோ இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சேர்ந்து டாக்டர் டூமை இப்போதைக்கு தடுக்கிறாங்க. அண்ட் டாக்டர் டூமை ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஒரு பாதுகாப்பான சேஃப் ஜோனுக்கு கொண்டு போறாங்க. ஸோ இதுதான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் டாக்டர் டூம் எப்படி உருவானாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டோரி. சரி, இதுல இந்த சில்வர் சர்ஃபர் அப்புறம் கேலக்டஸ் இவங்க 2 பேரும் எங்கன்னு கேக்குறீங்களா? அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.